ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா அந்த டேவே அவங்களுக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்கும், நல்லா படிப்பாங்க. எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை பாசி பருப்பு 1 கிளாஸ் ஊற வச்சுக்கலாம். அது கூட 3 ஸ்பூன் நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் 3 ஸ்பூன். கொஞ்சம் தோசை மொறுபொறுப்பாக வரும். அதுக்காக ஓவர் நைட் இந்த பச்சை பாசி பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் அப்படியே தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த பச்சை பாசி பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சா நமக்கு பச்சை பாசி பருப்பு தோசைக்கான பேட்டர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே 1 முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா முட்டையை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கேரட்டை கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் லைட்டாக துருவி விட்டுருங்க. துருவி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பொடியும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக் பெசரட்டு ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அவங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.